சும்மா சும்மா இந்தியா பாகிஸ்தான் மேட்சா ரைவல்ரின்னு சொன்னீங்க. அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. இப்படிதாங்க நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தானை பங்கமா கலாய்ச்சி விட்டுருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேற்று மேட்ச்ல பாகிஸ்தான் இந்தியா கிட்ட எப்படி ஒரு அடி வாங்கினாங்க நமக்கே வந்து தெரியும். இந்த மேட்சை பத்தி பிரஸ் மீட்ல வந்து கேட்கும்போது சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்சை ஏன் ரைவல்ரின்னு சொல்றீங்க? ரைவல்ரினா எப்படி இருக்கணும்? இப்போ 2 டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 15 மேட்ச் விளாண்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 டீமுமே சரிசமமா வின் பண்ணிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டீம் 7 மேட்ச் ஒரு டீம் 8 மேட்ச்னு சொல்லிட்டு வின் பண்ணிருக்கணும். அதான் ரைவல்ரின்னு சொல்லணும். ஆனா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி இருக்கு? நாங்க 10 மேட்ச் வின் பண்ணிருக்கோம், அவங்க ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ரைவல்ரியா? சும்மா சும்மா இனிமேல் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை ரைவல்ரின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கே கோவம் வந்துரும்னு இது மாதிரி பாகிஸ்தானை பங்கமா கலாய்ச்சி விட்டுருக்காருங்க. ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் நிலைமை நினைக்கும் போது கொஞ்சம் பரிதாபமா தாங்க வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட பயங்கரமா அடி வாங்குவாங்க. ஆனா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் எல்லாமே பயங்கர டஃபா போகும், க்ளோஸா போகும். அது மாதிரிலாம் இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இருக்கிறதே இல்லைங்க. நம்ம இந்தியா என்னமோ பாகிஸ்தான் கூட விளையாடும் போது நமக்கு என்ன ஃபீலிங் அப்படின்னா, ஓமன் கூட விளையாடுற மாதிரியும் யுஏஇ கூட விளையாடுற மாதிரியும் ஒரு ஃபீலிங்கு. சாரி ஓமன் பேர்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஓமன் கூட இந்தியாவுக்கு பயங்கர டஃப் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு கூட பாகிஸ்தான் டஃப் கொடுக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். இதெல்லாம் விட அபிஷேக் சர்மாவும் சும்மா பாகிஸ்தான் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க. நேற்று அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹாரிஸ் ராஃபோட பால்ல சுப்மன் கில் ஒரு 4 அடிச்சிட்டாருங்க. அதுக்கு வேகமா ஹாரிஸ் ராஃப் என்னமோ சண்டை ஓடுற மாதிரி வரிஞ்சுக்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அம்பையர்லாம் வந்து அப்படியே அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அபிஷேக் சர்மா சும்மா 6-4 சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து விட்டாருங்க. இதுலயும் நேற்று மேட்ச் முடிஞ்சவுடனே அபிஷேக் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் பிளேயர்ஸு சும்மா சும்மா எங்களை சீண்டிக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால அவங்களுக்குலாம் என்னோட பேட்லேயே பதிலடி கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நேற்று அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு பேட்டில் பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க மூஞ்சில கரையை பூசுகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காருங்க. உண்மையில இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் இந்தியா கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு இந்தியா கூட ஜெயிக்கணும் இந்தியாவை துவம்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மைண்ட் செட்டில் விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தானால் இந்தியா கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஷுவலாக பாகிஸ்தானை ஒவ்வொரு தடவையும் அடித்து விளாண்டுட்டு இருக்கோம். இனிமேலாவது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக போதான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.